ரெடி. இது வந்து பப்படை தட்டுறதுக்கு, பப்படைனா தட்டைன்னு சொல்லுவாங்க, பப்படைன்னு வாங்க. எள்ளடை வந்து இது பச்சரிசி மாவு நம்ம வீட்டிலேயே கழுவி போட்டு காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்ச மாவு தான். வேணுன்னா நீங்கள் வறுத்து கூட வச்சுக்கலாம், வறுத்துட்டு வச்சுக்கிறது வீட்டில். இது வந்து 4 கப்பில் 4 கப்பு பச்சரிசி மாவு போட்டேன், 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இப்போ உடச்சக்கடலையை தூள் பண்ணிவிட்டு ஜலிச்சுட்டு அது இதில் 1 கப்பு போட்டிருக்கேன். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை வந்து கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் போட்டு மிக்சியில் அப்படி ஒன்றும் பாதியாக உடச்சி இதில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுங்க, வெறும் மிளகாத்தூள். அப்படி இல்லையா மிக்சிலேயே கொஞ்சம் தேவையான காரத்துக்கு அந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டு ஒரு சுற்றி கொட்டிக்கோங்க. பெருங்காயம் அந்த மாதிரி, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கின்னு, எள்ளும் போடுவாங்களா? எள்ளும் போடலாம், எள்ளும் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பை கழுவி 1 ஸ்பூன் போட்டு கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம், அவ்வளோதான். அதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா எண்ணெயே கொஞ்சம் காசி ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் வெண்ணெய் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் நல்லா உப்பு எல்லாம் கலக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெண்ணெய் கொஞ்சம் காசி ஊற்றிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிடலாம் திட்டமாக. ஒரு வச்சுருக்கிறேன், ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லா இப்படி புகை காஞ்சதும் இது மாதிரி ஊற்றும் போது சுருன்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அப்படி ஊற்றிடுங்க, போதும். இதுக்கு மேலே இந்த கொஞ்ச நேரம் விட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். ஒரு நிமிஷம் பொறுத்து தண்ணி ஊற்றி கலந்துட்டு தண்ணி ஊற்றி எண்ணெயெல்லாம் சேர்த்து கலந்துக்கணுமா? கலந்தாச்சு, எல்லாம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றுனதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நார்மல் வாட்டர் தான் அது, சுடுதண்ணிலாம் ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி தான் ஊற்றணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சுங்க. நம்ம கை வச்சு வைக்கும்போது உள்ளே போகணும், அந்த பதம் இருக்கணும். லேசாக மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு உருண்டை பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு துணியோ இல்லை அந்த ஷீட்டுங்க மாதிரி மாதத்துக்கு இது 1 மந்த்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது உங்கள் வீட்டில். இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா இந்த மாதிரி தட்டி இப்படி ஒரு துணி நல்லா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற துணிங்க அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடணும்லம்மா? முதல் நல்லா காஞ்சிடணும், அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சூடுக்கு ஏற்ற மாதிரி அதிகம் பண்ணுறதோ ஸ்லோ பண்ணிக்கிறதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பவும் அதிக தீ இருந்துச்சுனாலும் சிவந்துடும், அந்த வேகாது, அது ஒரு மாதிரி பாருங்க. இந்த மாதிரி நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நம்ம போடும்போது சலசல சவுண்டு கேட்கும். இப்போ பாருங்க, நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு நல்லா அந்த கொதிக்கிறதுக்கு கம்மியாகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே ரேஷியோ இதே மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். எப்போவுமே 1க்கு 4 அரிசி மாவு, ஒரு பொட்டுக்கடலை தூள் 1 கப்புனா 4 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் நம்ம நல்லா இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றிக்கலாம், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தான் போட்டு பண்ணிட்டேன். பாருங்க, இது 1 2 ஊற்றி நல்லா கிறிஸ்பாக தான் இருக்குப்பாங்க, கிறிஸ்பாக தான் எடுத்துப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அப்போ வேணான்னா ஒரு சமயம் சாஃப்டாகிடும். அதனால் இது பாருங்க, ஃபோர்க் வச்சு இந்த ஃபோர்க் வச்சு இப்படி சும்மா இப்படி அங்கங்கே ஒரு போட்டிங்கன்னா உப்பாது, நல்லா எல்லாமே கிறிஸ்பாக இருக்கும். ஃபோர்க் வச்சு அது மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது மாதிரி நம்மளுக்கு அந்த உப்பி வராது, கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது மாதிரி உப்பி வந்தால் பிடிக்கும், அது மாதிரி இருக்கவங்க அப்படி செஞ்சுக்கோங்க. பிடிக்காதவங்க ஃபோர்க் வச்சு தட்டிக்கோங்க, அவ்வளோதான். இது பாருங்க, உடையும் போதே தெரியுதுங்களா எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க. பாருங்க, நல்லாயிருக்கும்.
நல்லா இன்னும் ஆற ஆற இன்னும் கிறிஸ்பியாக ஒன்றும் ஆகும். இதை விட ஒன்றும் இல்லை, முறுமுறுன்னு ஆகிடும். ஆகும்போது சூடாக இருக்குது, ஆச்சுன்னா இன்னும் முறுமுறுன்னு ஆகிடும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.